வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸ் அவர்கள் உதகை தமிழக மாளிகையில் இருந்து சிறப்பான ஒரு தகவலை தந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் செய்து வருகிறார் என்று இந்தியா திருநாடே எடுத்து சொல்லுகிறது. இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னணியிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் விளங்குகிறார்கள் என்று நாடே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் தமிழக முதல்வர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல் ஊனமற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று மகத்தான ஒரு பேரை சூட்டி மகிழ்ந்தார். அந்த தலைவருடைய தனையனாக இருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் அவர்களுக்காக எந்த வகையில் எப்படி நலத்திட்டங்களை கொடுக்கலாம், செய்யலாம், அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம் என்று பல்வேறு திட்டங்களை அப்பப்போது அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அறிவிப்பை உதகை நீலகிரி மாவட்டம் உதகை ஊட்டியிலே வைத்து தமிழக மாளிகை வைத்து அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்துவதற்காக சென்னையிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிக்கோலசன் சார், நீங்க இப்போ ஊட்டி தமிழக மாளிகையில் இருந்து பேசுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன, எப்படி தமிழக முதல்வர் அறிவித்த திட்டங்களா என்பதை தெளிவாக சொல்லுங்கள். 25/7/2025 அரசு தமிழக மாளிகையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சமூக விழிப்புணர்வு விழா நிகழ்ச்சி. உயரதிகாரிகள் சென்னையிலிருந்து வந்திருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கிறது, அவர்கள் பயன்பெறுவதில் எவ்வாறு சிறப்பு செயல் உள்ளது என்பதையெல்லாம் ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்கினார்கள். இதில் ஏராளமான அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களை பரிமாற்றம் செய்தார்கள். அதில் சிறப்பு அழைப்பாளராகவும் சிறப்பு செய்தியாளராகவும் எஸ்.ஜி. நிக்கோலஸை அழைத்திருந்தார்கள். மாற்றுத்திறனாளி ஒவ்வொருவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் கூறும்போது அதை அழகாக அவர்களுக்கு தொகுத்து வழங்கி பலருடைய பாராட்டும் பெற்றவர் எஸ்.ஜி. நிக்கோலஸ். சிறப்பு செய்தியாளர் நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை இன்று ஞாயிற்றுக்கிழமை 9 மணி அளவில் நீலமலை தொலைக்காட்சியில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் நமது மதிப்புக்குரிய அஸ்ரப் நீலமலை தொலைக்காட்சியுடைய உரிமையாளர் செய்திருக்கின்றார். எடிட்டர் பிரசாத் ஆசாமீது அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார்கள். நீலமலை தொலைக்காட்சி சார்பில் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும் என்று சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலஸ் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு தடையற்ற சூழல்கள். அவங்க வந்து எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா அவங்களுக்கு ஒரு அணுகத்தன்மையுடன் கூடிய ஒரு தடையற்ற சூழல் இருந்தால்தான் அவங்க வந்து எந்த இடத்துக்கும் போக முடியும். இந்த ஒருங்கிட தேர்தல் மையத்தை வந்து நாங்கள் டிசைன் பண்ணும்போது வழிவகுக்கும் போது இதை வந்து முற்றிலும் வந்து ஒரு அணுகத்தன்மையோட வந்து நாங்கள் இந்த தேர்தல் மையத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அது 2வது இதை வடிவமைச்சிருக்காங்க. அதில் தெரபிஸ்ட் இருப்பாங்க, பேராமெடிக்கல்ஸ் இருப்பாங்க,
இவங்க எல்லாரும் உதவி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இருக்கிற இடத்துல குறிப்பாக வந்து யாரெல்லாம் அந்த பயன்களாக இருக்குன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜூரி இருக்கு, அவங்களால மூவ் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போக முடியாது, இது போன்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மையத்தை தேடியே பார்த்ததில்ல, நாங்கள் இந்த சேவை ஊதியோட சென்று அவங்க வீட்டாளர்கள் சென்று அவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறோம். ஸோ இது இந்த விருதுகளில் மாற்றுத்திறனாளி சேவை பற்றின ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. இதெல்லாம் மட்டும் இல்லாம இது வர ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட சேவை மையங்களுக்காக இந்த வரவங்களுக்கு ஏதாவது தேநீரோ பாலோ அந்த கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அவங்க ஒரு தேநீர் நடத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளியாலேயே நடத்தப்படுற ஒரு ஆவின் பாலகம் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மையம். அனைவரும் உங்களுடைய ஏரியாவோட CRW அப்படின்னு சொல்றவங்க நீங்க அணுகி உங்களுடைய தேவை வீட்டில் தெரப்பியா இல்ல மொபைல் பேங்க்ல தெரப்பியா இல்ல சென்டர்ல தெரப்பியாங்கிறத நீங்க அவங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்க எல்லாருமே இந்த இடத்துல இந்த சென்டருக்கு தெரப்பி தேவைகளுக்கு நீங்க நிறைவேற்றிக்கலாம். முதலமைச்சர் இதை கலந்து வச்சிருக்காரு. அதனால அனைவரும் தேவைகளை நீங்க பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. Government is taking steps forward. So இதெல்லாம் நல்லபடியாக நடத்துறதுக்கும் எல்லாம் மக்கள் மெயினாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரிஹாபிலிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஏதோ அதான் நீங்கள் பிரதிநிதிக்கிறீங்க, அதையும் நாங்கள் பண்ணி கமிஷனாக சொல்கிறோம். ஸோ இந்த திட்டம் நல்லா செயல்படும் அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் நிச்சயமா தேவை, உங்களுடைய கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் தேவை. அசோசியேஷன்ஸ் நீங்களாவும் நல்லா ஹெல்ப் பண்ண எங்களுக்கு, NGOs எல்லாரோட கோஆர்டினேஷன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கோஆர்டினேஷன் எல்லாமே இருந்தால் நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுத்திறனாளிகள் வெற்றியடை நிலைமை இருக்கும். அந்த மாதிரி நல்லா பண்ணணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை. நீங்கள் சொல்ல கோரிக்கைக்கு இந்த கமிஷன் காலேஜ் வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்டர்லிங்கா இருப்பாங்க, ஒரு இணைந்து பணியாற்றக்கூடிய சூழலில் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸை ஒரு சில பாலிசிஸ், ஒரு சில முடிவுகளை எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும், யார் மூலியமா எடுக்கணும் அப்படின்னு எல்லா திட்டத்துக்குமே அரசாங்கம் செயல்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி உரிமை திட்டத்துக்கும் அதே ஒரு பேட்டர்ன் தான் இங்க நாங்க கொடுத்துருக்கோம். அது மாநில அளவுல இருந்து மாவட்ட அளவு, அதுக்கப்புறம் உட்கோட்டம், சப்டிவிஷன், வட்டாரம், அப்புறம் கம்யூனிட்டி வரைக்குமே எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஜெனரல் கம்யூனிட்டிஸ் யார் யார் வருவாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார் வருவாங்க, லைன் டிபார்ட்மெண்ட் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் சுலபமா சொல்லிடுறேன். மாநில அளவில் பாத்தீங்கன்னா திட்ட வழிகாட்டி குழு, ஸ்டேரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் செக்ரட்டரியோட தலைமையில நடத்துவோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டேட் ஸ்டேரிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும். அதுல யார் யாரெல்லாம் பங்கேற்பாளர்களா இருப்பாங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த உரிமைகள் திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும், அந்த துறைகள் என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்தந்த துறைகள் சார்ந்து என்ன பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி லெவல்ல டிஸ்கஷன் இருக்கும். அதுல அந்த துறை இதை பண்ண முடியும், இது எங்க துறையால பண்ண முடியாதுன்னு முடிவெடுப்பாங்க அந்தந்த துறையில. அது 6 மாசம் நீங்க இந்த சார் சொன்னீங்க ஏற்படுத்தணும்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலுடைய ஆபீசர் என்ன சொல்றது சொன்னோம்னா நகரம் இப்போ 4 தாலுக்கு இருக்குது. அந்த 4 தாலுக்குலையும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இவர்கிட்டையும், இவருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் அவங்ககிட்டயும். அடுத்தது அந்த நகரத்துல இருந்து கிராமம் வரைக்கும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் நகரத்துடைய பொறுப்புதாரி மாற்றுத்திறனாளி சங்கத்தில் இருப்பாங்க. அந்த லிங்க் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும். அப்போ யாருக்காவது ஏதாவது அவசரம் தேவைன்னா அவங்க நகரத்தில் தொடர்பு கொள்வாங்க, நகரத்தில் இருக்கிறவர் மாவட்டத்தில் தொடர்பு கொள்வார். அப்போ கம்யூனிகேஷன் போய் சொல்கிறோம். அந்த அச்சீவ்மெண்ட்டு
அவங்களுக்கு போய் சேரும் சார். இது ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் இது ஒரு பொறுப்பாக எடுத்து செய்வீங்கன்னு சொல்லி இதை உங்களுக்கு நாங்கள் வச்சு வைக்கிறோம். நன்றி சார். இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் இந்தியாவில் சொல்லியிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த துறையினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு முழுமையான மறுவாழ்வு அல்லது ஒருங்கிணைந்த மறுவாழ்வு கொண்டது தான். ஆக்சுவலி திஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் providing total or comprehensive rehabilitation of the different able persons. It involves medical, psychological, educational, vocational and social. திண்டுக்கல் வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் ஒர்க் ஷாப் அப்புறமே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்ல விதமாக ஸ்ட்ரக்சராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் லைன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய கேம்புக்கு நீங்கள் போகிறீங்க. நிறைய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. வணக்கம், என் பெயர் ஆர் நாகராஜ். நான் நீலகிரி பார்வையற்ற நல சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றி வருகின்றேன். தேங்க்யூ. Good morning to everyone. I am Nandini, CFO Diploma. Good morning all. Kavya from Selika, CRW. Good morning to all. My name is S. Arvinia, CF Kunur Club. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் எனது பேர் ராஜ்குமார், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் பார்த்தசாரதி, பேரூராட்சி உதவி அலுவலர், கணக்கு செயலாளர். அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட திறப்பயிற்சி அலுவலர் சார், அமுதா அசிஸ்டன்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் புதுப்பட்டுத்துறையிலிருந்து உதவி செயற்பொறியாளர். அனைவருக்கும் வணக்கம். ICDS சூப்பர்வைசர். Good morning to Savaram Kalgi, Lead District Manager, Neelgiris. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சுரேஷ் கமனா, நீல்கிரிஸ் NGOs ஃபெடரேஷன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜார்ஜ் பிரிட்டோ, அன்பு அறிவியல் அறக்கட்டளை ஆதரவுகளிலும் உள்ளிக்கொடை. Good morning sir. I am Jafar, Managing Director of the Neelagiri Education Center. அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் உதவும் கலைஞர் அறக்கட்டளை கூடலூர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் ஷாதி, அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளை குன்னூர். வணக்கம், ஜீவகுமார், டிஸ்வாஸ் பிரசவங்களுடைய சிறப்பாசிரியர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் லோக்கல் லெவல் கமிட்டி மெம்பர். வணக்கம் சார், என் பேர் அப்பபந்து, சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாலுகா ஆஃபீஸ் ஊட்டி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் மகேஸ்வரி, கண்காணிப்பாளர், சமூக பாதுகாப்பு திட்டம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்.
Good morning. என் பேர் ஸ்ரீமதி ஸ்ரீதர், செக்ரட்டரி, உதவி சென்டர் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், கொல்லம். Morning, sir. I'm Annie from Tarko. I'm a DA member. Good morning, sir. Pilgrim Central Cooperative Bank, Assistant General Manager. Sir. நம்மளோட வீடியோ கேமரா பேச்சு பண்ணி நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற சென்டருக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். Now these are two things which are actually directly contradicting each other. நாங்கள் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொன்ன உடனே மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் வெரி ரிலக்டன்ட் டு அக்செப்ட் their child is challenged. The first thing which you are facing, அந்த இதை உடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் நீங்கள் இன்க்ளூசிவ் சொன்னாலே we are finding children who go to the government schools or private schools and கொடுத்து காசை கொடுத்து till 7th 8th வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் parents realize that he is totally mentally challenged at a very big level. அந்த டைமில் they come to us for rehabilitation. Now this is an issue which is there for the past 7-8 years, and right from 2016 couple of years noticing that it has gone to a bigger level. Parents are convinced பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு that to acceptance that the child is intellectually able. So now how will we address this? Because I have been working in this field. This particular issue வந்து ஒரு பெரிய challenge இருக்கு, which we are ready to cooperate. And we have three special educators, one of whom has been serving for the last 25 years. Nilagiri Portal, we can proudly say that we are the best of this staff. We have developed karate, children with intellectual disability. எப்படி சொல்லி கொடுக்கணும்னு கூட நாங்கள் புக்காக ரெடி பண்ணிக்கிறோம். To teach karate, we are teaching yoga. Please visit Nimanva Karate Area. You can always come to our home and see how we are working. What we are finding major differences after inclusive education. Children are going there. இங்கே வராங்க, திரும்பி நடக்க அங்கே போயிடுறாங்க, அப்புறம் இந்த ஸ்கூலில் இன்னும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த ஸ்கூலில் முடியாதுன்னு end of the day they end up here. By then it is too late to rectify the child, or it takes a year. They have worked with the child for nearly 2 years. உடனே they say we go there. இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? சிறப்பான ஆட்சி தமிழகத்திலே நடைபெறுகிறது. தமிழக முதல்வர் தளபதி அவருடைய தலைமையிலே என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் தமிழகத்தினுடைய கடைக்கோடியாக இருக்கின்ற நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் பயனடைய வேண்டும் என்று திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்திகளெல்லாம் சிறப்பாக தொகுத்து வழங்கி ஒரு சிறப்பான செய்தியாக நமது நகர்வள பகுதியிலே நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாந்த் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் NMTV யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்ததோடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான நலமான ஒரு செய்திகளை எப்போதும் நமது செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளின் நலனை சொல்லும் நீலமலை தொலைக்காட்சி எந்த செய்தி எப்படி இருக்கிறது, நமது செய்தியாளர் சிறப்போடு வழங்கியிருக்கிறாரா, நமது எடிட்டர் பிரசாந்த் அவர்கள் இந்த செய்தியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறாரா என்பதை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே சென்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்களே என்று அன்போடு மற்றும் நமது நீலமலை தொலைக்காட்சி நேரிலோடு கேட்டு நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்